வெண்ணெய் தக்காளி திருங்க ஸ்டிர் ஃப்ரை. முட்டை சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சைனா கூட்டு போறீங்க பிள்ளைங்கள? சைனாக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாஸ்களை வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். வணக்கம் கட்டுறது கையில் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சைனாவுடைய ஒரு உணவை தாங்க எடுத்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தோம்னா முட்டை வெண்ணெய் தக்காளி திருங்க ஸ்டிர் ஃப்ரை வறுவல். ஆமாங்க. ஏன்னா பேரே பார்த்தோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நார்மலாக வந்து இந்த வெண்ணெயை வச்சு எவ்வளோ உணவு வகைகள்லாம் சமைப்பாங்க. ஸோ அது சைனீஸில் ஒரு வித்தியாசமான உணவு தாங்க. ஐயா இது வந்து நம்மளுக்கு மெயின் டிஷ்ஷாக இருக்குமா இல்லை குழம்பா இல்லை ஒரு சைட் டிஷ்ஷா என்னதுங்க ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிற்றுண்டிங்க. பள்ளி குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது அவங்க வளர்கிறதுக்காகவும் நல்ல ஊட்டச்சத்தான உணவு கொடுக்கறதுக்காக தான் சைனீஸ் பீப்புள் இந்த சிற்றுண்டியை கொடுப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெயிலே நமக்கு போதுமான அளவு நமக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள் இருக்குது. அதாவது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்லா வேகமாக செயல்படுறதுக்கும் சருமம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த வெண்ணெய் வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு இது. அதே மாதிரி தான் தக்காளி வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாட்டில் பல பேர் எடுத்து வெளில போட்டுடுறோம். அதில் பார்த்திங்கன்னா விட்டமின் 2 விதமான விட்டமின் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அது இல்லாமல் நமக்கு தேவையான பொட்டாசியம்ஸ் இருக்குது. இதெல்லாம் விட இருதய பிரச்சனை உள்ளவங்க, அதுக்கப்புறம் வந்து சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, அதே சமயத்தில் உடல் எடை குறைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இதே மாதிரி சரும பிரச்சனை இருக்கிறவங்களாம் தக்காளியை வந்து அதிக அளவில் எடுத்துக்கணுன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் செல்ஸு கூட இதை வராமல் கூட தக்காளி வந்து காப்பாற்றுதுன்றாங்க. அதே மாதிரி முட்டை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளைக்கருவில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, மஞ்சக்கருவில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவை தான் சைனா மக்கள் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டினா அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு கொடுத்துக்கான அனுப்பக்கூடிய ஒரு உணவு. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போதும் அவங்க டயர்டாக இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான சிற்றுண்டியாக சைனீஸ் மக்கள் வந்து இதை வந்து ரெகுலராக கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உணவை நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான், எக்ஸ்ட்ரா சாஸ் மட்டும் தான் வாங்கணும். ஸோ சாஸ்னாலே குழந்தைங்களுக்கு பிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சேர்த்து பண்ணக்கூடிய சைனா உணவு. டொமேட்டோ எக் அப்புறம் ஸ்டிர் ஃப்ரை. திருன்னா என்னங்க ஐயா? ஸ்டிர்னா வந்து பார்த்தோன்னா வதக்கிறத தாங்க ஸ்டிர்னு சொல்லுவாங்க, ஸ்டிர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சாத்தேன்னு சொல்லுவாங்க. சாத்தேன்றது ஃப்ரெஞ்சு வேர்டு. எனக்கு தெரிஞ்சது அது. சாத்தேன்றது ஃப்ரெஞ்சு வேர்டு, ஸ்டிர்ன்றது ஆங்கில சொல். வெண்ணெய் தக்காளி முட்டை வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னங்க இப்போயே தலையை தொங்க போட்டீங்கன்னா இப்போயே காயம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஐயா வணக்கம். ஆயா அம்மாவை பார்த்தாலே கேள்வியாக கேட்குறது. அது என்னன்னு தெரியல. இல்லை இந்த கேள்வி வந்து இந்த பழமொழி பார்த்தீங்கன்னு வைங்கள அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுறதுங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு. பதில் வேணா நான் செஞ்சு காட்டட்டுமா? செஞ்சு இங்கேருந்து போனால் திருவண்ணாமலை செஞ்சு கொஞ்சம் தூரம் இருக்கும் இல்லையா? திருவண்ணாமலை செஞ்சு அப்படியே அனுப்பிச்சி விடுவார். வெண்ணெய் வெங்காயத்தாலோட வெங்காயத்தால் பெருசாக கட் பண்ணது. அதே வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா வெட்டி வச்ச தக்காளி, முட்டைகள், மிளகுத்தூள், சர்க்கரை, டார்க் சோயா சாஸ், பச்சை மிளகாய் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், மட்டிக்கல் சாஸ், பழுத்த மிளகாய் சாஸ், தக்காளி சாஸ், உப்புத்தூள். பார்த்துங்க மக்களே, இது வந்து உதவுறதெல்லாம் கிடையாது, உதைக்கிறது. அடிக்கடி நம்ம அதெல்லாம் சகசா அன்னைங்களை அடிக்கிறதும் அன்னைக்கு வந்து தங்கச்சி அடிக்கிறோம், அதெல்லாம் குடும்பத்துகளில் வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நடக்கிறது தான். அதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அடின்னா நம்ம நடக்கிறது கூட ஒரு அடின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளே நடந்தால் தான் முன்னேற முடியுமோ? நம்மளோட அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. நம்மளோட கால் வந்து சொந்த காலில் நம்ம தான் நம்மளுடைய சொந்த காலில் நம்ம வளர்ந்து வரணும், அண்ணன் தம்பியோட உதவி இல்லாமல். அதாவது அடி அப்படின்றது பாதம் சரியான பதில் தான், ஆனால் அந்த பொருள் கிடையாதுங்க. அடி அப்படின்னா திருவடி. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம நேரம் எங்கே போவோம்? கோயிலுக்கு போவோம், சாமி திருவடி. அங்கே போயிட்டு நம்ம வேண்டணும்னா அவர் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. இன்னொரு அடின்னு போறீங்க இருங்க, இன்னொரு முக்கியமான அடி ஒன்று இருக்குது. இன்னொரு அடின்னு பார்த்தோம்னா நிலம். அவங்கள்ட்ட காசு இருக்கும் போது நிலத்தை வாங்கி வச்சுக்கலாம். பிற்காலத்தில் அந்த நிலம் உங்களுக்கு உதவுமே ஒழிய அண்ணன் தம்பிங்க உதவுவாங்கலாம் தெரியாது. ஸோ அதனால தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு. ஸோ இந்த அடிக்கு 2 பொருள், ஒன்று திருவடி, இன்னொன்று நிலம். நம்ம 1/2 டசன் முட்டை எடுத்துருக்கோங்க. இந்த முட்டையை வெறும் உப்பு மட்டும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். முட்டை என்ன பாவம் செஞ்சது அடிக்க போகிறீங்க? ஏன் நீங்கள் தானே அடிக்க சொன்னீங்க? அடி மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு வாங்க.
முட்டைக்கு ஏற்ற அளவு உப்பு தூளுங்க. உப்புத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. செய்முறை ஆரம்பித்தாச்சு. நல்ல ஆரோக்கியமான ஒரு சிற்றுண்டி. ஒரு சைடு நல்ல முட்டையை நல்லா நுர வர அளவு நல்லா உப்பு சேர்த்து அடித்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முட்டையை வந்து பார்ஷியல் குக், அதாவது ஆஃப் பாயில் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆஃப் பாயில் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆஃப் டன் தான் பண்ணணும். அதுக்கு ஒரு 100 ml வெண்ணெய் கலக்கி மாதிரி எடுக்கணுங்களா? ஆமாங்க. நம்ம ராகா கலக்கியா சட்னி கலக்கியா? இது வந்து வெண்ணெய் கலக்கி, கலக்கி வெண்ணெய் கலக்கி மாதிரி நமக்கு புரிஞ்சுன்னா ஒரு கலக்கி பதத்தில் அந்த ஸ்டேஜை தாண்டக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா பொடி மாசு ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜெலாம் போகவே கூடாது. ஸோ முன்னாடியே அந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெந்துச்சையா? அப்படியே ஒன்று சேருதுங்களா? அப்படியே கிண்டிக்கிறையா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். அப்படியே எடுத்துடணும். இந்த மாதிரி தான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா இவ்வளோ பெரிய கலக்கி பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கயா, வெண்ணெய் கலக்கி தான் அப்படியே எடுத்துக்கிறேங்க. இதுக்கு ஒரு தனி சுவை இருக்குது. வெண்ணெயோடு இந்த முட்டை இந்த மாதிரி சாப்பிட்றது. சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். முட்டை பொரிச்ச பாத்திரத்துலேயே திரும்ப ஒரு 100 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதே தான். இதுலேயே வெண்ணெய் இதை சூடாக கருத்துருங்க. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நம்ம 1/2 டசன் முட்டை எடுத்துருக்கோங்க. அதுக்கு 300 கிராம் அளவுக்கு தக்காளிங்க. அதாவது ஒரு முட்டைக்கு 50 கிராம். நல்லா இந்த தக்காளி வெண்ணெயில் நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வரும். தக்காளி ஜாம்லாம் சாப்பிட்ருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு ஜாம் பக்கத்தில் வரணும். இது நல்ல பக்குவம், ஜாம் பக்குவத்தில் வரணும். இது வந்து நல்லா குழஞ்சி வரும்போது இது கூட சர்க்கரை சேர்த்துக்கணும். கோல்மாயை வதங்கினது இந்த அளவு வதங்கிடுச்சுங்க. அடுத்து நம்ம சைனீஸ் வாசனை வேணும். அதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன வெங்காயத்தாள் எடுத்துருக்கோங்க. அதனுடைய தண்டு பெருசாக வெட்டுனா வெங்காயத்தாள், இது 2 சேர்க்கப்படும். லைட்டாக வதக்கிக்கலாம் போதும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துங்க. சிறு இனிப்புக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ். நல்லா பார்க்குறதுக்கே அந்த சாஸ் ஊற்றினவொடனே அந்த சர்க்கரைலாம் சேர்ந்து ஒரு ஜாம் பதத்தில் தக்காளி வந்திருக்கும். அடுத்தடுத்து இன்னும் ஒரு 3 சாஸ் இருக்குது. அந்த 3 சாஸையும் சேர்க்கணும். மட்டிக்கல் சாஸ், ஆயிஸ்டர் சாஸ். சைனீஸ் பீப்புளெலாம் ரொம்ப விருப்பமாக போட்டு சாப்பிடுவாங்க. இதுலேயும் வந்து அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. இதுலேயும் சிறு வண்ணத்துக்காகவும் காரத்துக்காகவும் பழுத்த மிளகாய் சாஸ். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்க்க? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸுங்க. இல்லை இனிப்பு சுவைக்கும் புளிப்பு சுவைக்கும் தக்காளி சாஸ். கலக்கி எடுத்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அந்த குழகுழப்பு தன்மையோடு இருக்கணும் முட்டை. அதான் முழு ஆரோக்கியம் நம்ம கிடைக்கும்ன்றாங்க. அவங்களுடைய திங்கிங், சைனீஸ் பீப்புளோட திங்கிங் ஃபுல் பாயில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா தான் முழு ஊட்டச்சத்து கிடைக்கும் தான். இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்மளும் அதே ஸ்டைலில் எடுத்துக்கிறோம். இப்போ அதை இறக்கிக்கிறையா இவரோடய சேர்த்துக்கிறாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்புத்தூள், தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சாஸில் உப்பு இருக்குன்றதால கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்புத்தூள், அடுத்தது மிளகுத்தூளுங்க. அவ்வளோதாங்க, வெண்ணெய் முட்டை தக்காளி தொக்கு தயாராகிடுச்சுங்க. சாஸ் கலக்கி. நம்ம வீட்டு பசங்க நல்லா ஆரோக்கியமாக வளரணும், நல்ல எலும்பு சத்தில் இருந்து, அவங்களுக்கு தேவையான நரம்பு சத்தில் இருந்து, இருதயத்தில் இருந்து, சருமத்தில் இருந்து, அவங்களுடைய நல்ல கண்ணில் இருந்து எல்லாமே கிளியராக இருக்கணும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல ஸ்பீடாக இருக்கணும் தான் இந்த மாதிரி உணவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஆயா இருந்தாங்க. ஆமாம், வணக்கம் சொன்னாங்க மக்களுக்கு. அத்தோடு போனவங்க தான் இன்னும் ஆளையே காணும். வந்துடுவாங்க. எப்படி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இல்லை, சிற்றுண்டி ரெடி, ஆள் வந்துடுவாங்க. வெங்காயத்தால் பொடியாக நறுக்குனது. வெண்ணெய் முட்டை தக்காளி தொக்கு தயாராக இருக்குங்க. சுவைச்சு பார்க்க போகிறோம்.
பொதுவாக எந்த ஒரு தொக்கு செஞ்சாலும் சாதத்தோடு பட்டி சாப்பிட்றது தான் நம்மளுடைய வழக்கம். இதை ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிற்றுண்டி அப்படின்னாரு. அதனால் நாங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்க்க போகிறோம். தக்காளி, முட்டை, சாஸு எல்லாத்தோட பட்டரோடு சேர்த்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க. காரணம் என்னென்னா சிறு இனிப்பு, சிறு புளிப்பு, அந்த சோயா சாஸுடைய சிறு காரம், இந்த முட்டையுடைய வெண்ணெய் ஃப்ளேவர், எல்லா இடமுமே அந்த வெண்ணெய் சூப்பராக நம்மளுக்கு எடுத்து கொடுக்குதுங்க. மொத்தத்துக்கு சொல்லலாம் எவ்வளவோ நம்ம தொக்கு சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு தொக்கு இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சுட்டா சூப்பராக சாப்பிடுவாங்க. முட்டைனாவே இப்போ உள்ள பசங்களே யாருமே விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காரணம் அந்த முட்டை வந்து வேக வச்சு கொடுக்கையில அந்த மஞ்சக்கரு வந்து கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாருமே சாப்பிட்ற கிடையாது. மஞ்சக்கரில் மஞ்சத்தூளை போட்டுருவானுமே. அந்த மாதிரி முட்டை சாப்பிட பிடிக்காத குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சைனா கூட்டு போகிறீங்க பிள்ளைங்கள? சைனாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சாஸ்களை வாங்கி வச்சோம்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து எல்லா சாஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆயிஸ்டர் சாஸ் மட்டும் தான் குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அது உங்களுக்கு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மீதி இருக்கிற 4 சாஸை தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க. சுவை அப்படி இருக்குது. அந்த வெண்ணெய் வந்து மொத்த காரத்தை எல்லாத்தையுமே அடக்கிடுது. அந்த தக்காளி அப்படியே அந்த கனிஞ்சு போயிட்டு அதிலே வந்து அந்த சர்க்கரை சேர்த்தது நல்ல ஒரு பாவு பதத்தில். முட்டையை வந்து நம்ம அவ்வளோ பச்சையாக எடுத்தோம், ஆனால் அதுக்கான கொஞ்சம் கூட அந்த வாடை இல்லை, அந்த கவுச்சித்தன்மை இல்லை. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுங்க. முட்டையை இப்படியும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தை சொல்லுமா எப்படிமா இருக்கு? குழந்தையா நல்லா புளிப்பாகவும் இனிப்பாகவும் நல்லா சூப்பராக இருக்குண்ணா, டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லோரும், நல்லாயிருக்கும். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் காணொலி காட்டினதில் கட்டுறது கையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இதே போல் வித்தியாசமான உணவு வகைகளாக தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.